ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை. திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 29வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, ஜோதிட சாஸ்திரத்தில் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வைநாசிக நட்சத்திரம், வதை நட்சத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலவிதமான இடையூறுகளுக்கு காரணமாக இருக்கின்ற நட்சத்திரங்கள் சொன்னோம்னா வைநாசிக நட்சத்திரமும் வதை நட்சத்திரமும். இப்போ பாருங்கள், இந்த யோகி அவயோகி தீர்மானிக்கப்பட்டிருப்பது கூட 22வது நட்சத்திரத்தை மையமாக வைத்துத்தான் இந்த யோகி அவயோகி கான்செப்டே பிரிக்கப்பட்டிருக்குங்க. அப்போது இந்த வைநாசிக நட்சத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்ம இன்றைக்கி இந்த 7வது நட்சத்திரத்தையும் 22வது நட்சத்திரத்தையும் மெயினாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நட்சத்திரத்துக்குமே 2 பக்கமே தாராபலன் இருக்காது. இருக்குமா? நீங்கள் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வைநாசிக நட்சத்திரம் என்னங்க? திருவோணம். 7வது நட்சத்திரம் என்னங்க? புனர்பூசம். நீங்கள் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் எந்த வகையிலும் என்ன ஆகாதுங்க, நட்சத்திர தாரை பலன் வராது. நீ வேணால் செக் பண்ணி பாருங்கள். 7வது நட்சத்திரத்தை 22வது நட்சத்திரம் செக் பண்ணி பாருங்கள். எந்த வகையிலுமே தாராபலன் இல்லாத அமைப்புங்கிறது இந்த 7வது நட்சத்திரமும் 22வது வைநாசிக நட்சத்திரம் தான். அப்போது நம்ம ஜாதகத்தில் இந்த 7வது நட்சத்திரமும் வைநாசிக நட்சத்திரமும் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அவர் கேள்வி இருக்குது இல்லைங்களா? எல்லோருக்குமே 7வது நட்சத்திரம் பாதிச்சிருமானா? இல்லை. நட்சத்திரம்னு ஒன்று இருக்குமா இருக்காதுங்களா? அந்த நட்சத்திரத்தை உங்களுக்கு தெரியும். அவங்க நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமும் ஒன்று வரும். இப்போ அஸ்வினா புனர்பூசம் 7வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் திருவோணம். அப்போ முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுங்க. ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? உங்கள் ஜாதகத்தை எடுத்து 9 கிரகம் இருக்குது இல்லைங்களா? சந்திரன் விட்டுருங்க, சந்திரன் தான் நட்சத்திரம். மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? இந்த 8 கிரகங்கள் ஒரு அஸ்வினியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா இந்த 8 கிரகங்கள் 7வது நட்சத்திரமாகிய புனர்பூசத்துலேயோ அல்லது 22வது நட்சத்திரமாகிய திருவோணத்துலேயும் இருக்கான்னு பாருங்கள். அப்போ யாருக்கு இந்த 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் அதிகமான பாதிப்பு கொடுக்கும் தெரியுங்களா? கிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும். சரிங்களா? கிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்கும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் என்னன்னு சொன்னாங்க? புனர்பூசம்னு சொன்னோம். புனர்பூசத்துக்கு 22வது நட்சத்திரம் என்ன? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்ன? அஸ்வினி தானே. அப்போ 2மே தாராபலன் இல்லையா? அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ பரணிக்கு 7வது நட்சத்திரம் என்னது? பூசம். பூசத்துக்கு 22வது நட்சத்திரம் என்னது? பரணி. அப்போ இந்த 7-22 காம்பினேஷன் எப்பவுமே தாராபலன் தராது. அதனால தான் இன்னைக்கு ஏன் இந்த தலைப்பு எடுத்தோம்னா, 7வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் கடுமையான பாதிப்பை தரக்கூடியது. சரிங்களா? அப்போ முதல்ல உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு எண்ணி பாருங்கள். 7வது நட்சத்திரம் ஒன்று வரும் இல்லைங்களா? அதை எழுதிக்கோங்க. 22வது நட்சத்திரம் ஒன்று வரும் இல்லைங்களா? வரும் இல்லைங்களா? அதை எழுதிக்கோங்க. அந்த நட்சத்திரத்தில் 8 கிரகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்திற்கான திசை புத்தின்னு ஒன்று வரும் இல்லைங்களா? அப்போ கடுமையாக பாதிப்படுவீங்க. அந்த திசை அந்த கிரகத்துக்குண்டான திசா புத்திகளில் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள். அந்த கிரகத்திற்குண்டான நாட்களில் அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள். அந்த கிரகத்திற்கான ஓரையில் அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள். செக் பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள், திடீர் கஷ்டம், ஒரு அவமானம், ஒரு அசிங்கம், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு தான். 7வது நட்சத்திரம் வதையும் வேதனையும் தரும். என்ன பண்ணுங்க? உங்களை வதை பண்ணும், வேதனையை கொடுக்கும். 22வது நட்சத்திரம் எல்லா வகையிலும் தடை தரும். சில பேர் சொல்லுவாங்க, 22வது நட்சத்திரம்
எனக்கு ஒருத்தர் கூடவே இருந்தார், நல்லா தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க. ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த 22வது நட்சத்திரத்தால் நீங்கள் பெரிய இழப்பையோ கஷ்டத்தையோ சந்திப்பீர்கள். அதுவும் ஒரு வேலை செய்யும். அதே மாதிரி 7வது நட்சத்திரம் வதை வேதனை குறிக்கக்கூடியது தான். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா, 7ஆம் பொருத்தம் 7வது நட்சத்திரம் இளையபடிவாதம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது ஒரு பொருத்தத்தில் கூட 7வது நட்சத்திரத்தை இணைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு பெண் நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்தை இணைக்கக்கூடாதுங்கிறாங்க. அது என்ன பண்ணுங்கிறாங்க, இளையபடிவாதத்தை கொடுத்துரும். அப்படின்னா 2வது கல்யாணத்துக்கே வழிவகுத்துருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்திலோடு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், வார்த்தை ஜாலங்கள். ஓகேவாங்க. அப்போது இந்த வைநாசிக நட்சத்திரம் எப்பொழுது பாதிப்புன்னா இப்போ பாதிக்கும். அதே மாதிரிங்க இந்த 7வது நட்சத்திரக்காரங்க கூட நீங்கள் இருந்தாலும் சரி, 22வது நட்சத்திர கூட இருந்தாலும் சரி, அவங்களாலையும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பாதிப்பு அடைவீங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் உதாரணமாக அஸ்வினியில் பிறந்திருக்காருன்னா 7வது நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசம் இவங்களுக்கு 7வது நட்சத்திரம் வதை வேதனை, அவங்களுக்கு புனர்பூசத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் என்னங்க அஸ்வினி. அப்போ இந்த 7-22 எப்பவுமே வந்து ஆகாது. ஒரு சில பேர் மார்த்தட்டி பேசுவாங்க, இல்லை எனக்கு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. சூப்பராக தான் இருக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் வைக்கும் பாருங்க ஒரு ஆப்பு, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கடைசியில் போக 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 தான் என்ன தெரியுங்க, எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்புகளையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய நிலைக்கு வரும். ஆனாங்க ஒரு சில நேரங்களில் இந்த 7வது நட்சத்திரமே வந்து என்ன அவங்க மனைவிக்கு கணவனாக வந்துடுவாங்க, ஆனால் நல்லா இருப்பாங்க, அப்பப்போ சண்டை சச்சரவு நல்லா இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கும், 7ஆம் அதிபதி நல்லா இருப்பார். அதனால் சண்டை சச்சரவு வந்தாலும் சரியாக போயிடும், அது கணவனுக்கு ஓகே. ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் ஒத்து வருமா? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஒத்து வராது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன ஆகுங்க, ஒரு பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தந்து தீரும். சரிங்க, இப்போ இந்த 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கான கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசியாச்சு. நம்ம மீட்டிங்லேயே 22வது நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டாங்க, 7வது நட்சத்திரத்தை பற்றி பேசிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். சரிங்க, இப்போ இந்த 7வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் பொதுவாக கிரகம் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்பே இந்த திசா புத்தியில் அந்த நாட்களில் அந்த ஓரையில் தரும்னு சொன்னேன் இல்லைங்களா. யார் மூலமாக வரும்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. எல்லாருக்கும் 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் யாரை பெரும்பான்மையாக தாக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரை பெரும்பான்மையாக தாக்கும் அப்படின்னா 12 பாவகத்துக்குன்னு ஒரு உயிர்காரகத்துவம் இருக்கா இல்லைங்களா. 12 பாவத்துக்கும் உயிர்காரகத்துவம் இருக்குது, 12 பாவத்துக்கும் பொருள்காரகத்துவம் இருக்கா இல்லைங்களா. அப்போ இந்த 12 பாவகங்களுடைய உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் மூலமாக வதை வேதனையை அதிகமாக அனுபவிப்பீர்கள். ஒன்றும் வேண்டாங்க சார், ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், நம்ம எல்லார் ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா. அந்த 4ஆம் அதிபதி போய் உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்துலேயோ 7வது நட்சத்திரத்துலேயோ உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா உங்களுக்கு எதன் மூலமாக வதை வேதனையும் தடைகளும் வரும்? தாய் மூலமாக வரலாம், இடம் வீடு மூலமாக வரலாம், வாகனம் மூலமாக வரலாம் இல்லைங்களா. ஆடு மாடு வளர்க்குறவங்க கூட 4ஆம் இடம் தான். இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, விவசாயம் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, சார் நான் எப்போ பாரு மாடு வாங்கிட்டே இருக்கிறேங்க சார், அந்த மாடு ஏதோ ஒரு சீக்கு வந்து செத்து போயிடுது சார்னு சொல்கிறாங்களா இல்லையா. எத்தனை விவசாயிகள் சொல்கிறாங்களா இல்லையா. அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி 4வது வீட்டுக்கு அதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருப்பாருங்க, அவங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு வைநாசிகள் இருப்பார் அல்லது வதை வேதனையில் இருப்பார். சொல்லுவார், எப்போ பாரு இந்த சீக்கு வந்து செத்து போயிட்டே இருக்குதுங்க சார், ஒரே வேதனையாக இருக்குதுங்க சார், அப்படி வந்து நம்ம ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்பொழுது நடக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அவங்களுக்கு பொதுவாக நடக்கிறதுங்கிறது ஒரு வேறு விஷயம், அது எப்பாச்சும் ஒருக்க நடக்கிறது வேறு. அந்த திசா புத்தின்னு ஒன்று வரும் இல்லையா, 4ஆம் அதிபதியுடைய திசையோ புத்தியோ வரும் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு விவசாயி வந்து சொல்கிறாங்க, எனக்கு மாடு வந்து அடிக்கடி செத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தங்க, அந்த திசையை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். திசையை புத்தி நோட் பண்ணிட்டீங்கன்னா 4ஆம் அதிபதி மேக்சிமம் 7வது நட்சத்திரத்திலோ 22வது நட்சத்திரத்திலோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
சரிங்களா? சரி, இப்போ மட்டும்தான் நடக்கும், கோச்சாரத்தில் கூட நடக்குங்க சார். நீங்கள் சும்மா சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி இருப்பார் இல்லையா, அவர் அப்படியே ஏதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு ரிஷப லக்கணம், ஏதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, ஒருத்தர் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? புதன். அவர் ஏதோ ஒரு நட்சத்திரம், சரிங்களா, எந்த நட்சத்திரமா இருக்கட்டும். இந்த புதன் போய் அவர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்திலோ 22வது நட்சத்திரத்திலேயோ இருக்கு இல்லையோ, ஜன்னஜாத்தில் இருக்கிறது வேறங்க. கோச்சாரத்தில், ஓகேங்களா, கோச்சாரத்தில் இந்த புதன் வந்து அவருடைய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்திலையும் 7வது நட்சத்திரத்திலையும் போகும்போது அந்த காலகட்டத்திலையும் இடம், வீடு, வாகனம் அல்லது மாடு சம்பந்தமான விஷயங்களை பாதிப்பு வரும். சொல்லுவாங்க இல்லையா, நல்லா தான் இருக்குதுங்க. அடிக்கடி நம்முடைய கிராம பாசையில் சொல்லுவாங்க, ஏங்க சார் எனக்கு இந்த தை மாதம் வந்தால் மட்டும் இந்த மாடு சித்து போகுதுங்க சார் சொல்கிறாங்களா? இல்லை தை மாதம் வந்தால் மட்டும் மாட்டுக்கு ஒரு சீக்கு வந்துடும் சார். எத்தனை பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிறாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த சார் பங்குனி மாதம் வந்தால் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க சார் சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கோச்சார கிரகம் காரணம். இப்போ 4ஆம் அதிபதி புதனா என்ன பண்ணுவாருங்க? வருஷம் ஒருக்கா 12 ராசி சுற்றி வந்துடுவாரா மாட்டாருங்களா? புதன்னா வருஷம் ஒருக்கா சுற்றுவார். செவ்வாய்னா ஒரு 18 மாதம், ஒன்றரை மாதம் வருவார் ஒரு ராசியில். சனி பகவான்னா 2.5 வருஷம். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கோச்சார கிரகங்கள் கூட அதாவது வந்துங்க வருஷம் ஒருக்கா பாதிச்சுட்டே தான் இருக்கும். சனி பகவான் இது வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதி எந்த லக்கணத்துக்கு சனி பகவான் 4ஆம் அதிபதியாக வருவாருங்க? விருச்சிக லக்கணத்துக்கு வருவார், துலா லக்கணத்துக்கு வருவார். இப்போ துலா லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சனி பகவான் போய் வைராசி நட்சத்திரத்துலையோ வதை நட்சத்திரத்துலையோ உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஜன்ன காலத்தில். கோச்சாரத்தில் உங்களுக்கு அந்த 7வது நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரத்தில் இந்த விருச்சிக லக்கணத்துக்கோ துலா லக்கணத்துக்கோ 4ஆம் அதிபதி சனி பகவான் போவார் இல்லைங்களா, அப்போ நல்லா வச்சு செஞ்சிருவார். அதான் உண்மை. வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த 2.5 வருஷ காலமும் அது வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்துட்டு இருப்பார். நல்லா ஆடு மாடு, நல்லா இடம், வீடு, வாகனம் எல்லாமே சிறப்பாக தான் இருந்துகிட்டு இருந்திருக்கும். அப்போ அந்த 2.5 வருஷ காலம் அவர் படாத பாடுபடுவார். அது ஒன்று இட வகையில் இருக்கலாம், அல்லது வீடு வகையில் இருக்கலாம், அல்லது வாகன வகை இருக்கலாம், அல்லது அம்மா வகையில் கூட இருக்கலாம். அம்மாவால் மதை வேதைன்னா அம்மா வதைக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போய், புரியுதுங்களா, அந்த 2.5 வருஷ காலமும் ஹாஸ்பிட்டலாக சுற்ற வேண்டியிருக்கும், நோயே தீராது. எப்படி ஒரு சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சனி பகவானை காட்டாத இருக்கிற நோயை கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரத்தில் கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அது உங்களுக்கு எந்த பாவத்திற்கு உண்டானவரோ அந்த பாவக ரீதியான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? பெரும் பாதிப்பில் கொடுப்பாங்க. இன்னும் நீ யாருக்கு ரொம்ப கஷ்டம்? ஜன்ன காலத்திலையும் 4ஆம் அதிபதி வைநாசியத்திலையும் 7லையும் இருந்து கோச்சாரத்திலையும் 4ஆம் அதிபதி 7க்கு 22க்கு போச்சா? யோசிச்சு பாருங்க, போனால் என்ன ஆகும் அந்த வாழ்க்கையை. இப்போ 4ஆம் இடம்னா இடம், வீடு, ஓகே சரி சார், அது ஒரு பிரச்சனை. 2ஆம் அதிபதி மேலே போனால் வருமானமும் போச்சு, குடும்பமும் போச்சு. அப்போ ஒன்று வருமான வகையிலையோ அல்லது குடும்ப வகையிலையோ பாதிப்பு இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாகவோ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7-22 இருந்தால் குடும்பத்தின் மூலமாகவோ வருமானம் மூலமாகவோ எப்பொழுதுமே வதை வேதனையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். செக் பண்ணி பாருங்க. ஆனால் இதில் ஒரு சில பேருக்கு லைட்டாக தப்பிச்சுக்குவாங்க. யார் தப்பிப்பாங்க? 7வது நட்சத்திரமாக தான் இருக்கும், 22வது நட்சத்திரமாக தான் இருக்கும். ஒரு சில பேர் தப்பிச்சுக்குவாங்க. அந்த 7வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கும் இல்லைங்களா, அல்லது 22வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கும் இல்லையா, அந்த கிரகம் புஷ்கர பாதத்தில் இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. அப்போ புஷ்கர பாதம்னு என்னென்னு தெரியணும் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய புஷ்கர பாதம் என்னென்னு தெரியணும். இப்போ மேஷம் எடுத்துட்டா பரணி 3, கார்த்திகை 1, அப்படி வரிசையில் 12 ராசி, ஒவ்வொரு ராசிக்குள்ளும் 2 புஷ்கர பாதம் இருக்கும். அந்த பாதத்தில் இருக்கிறவங்க தான் தப்பிப்பாங்க. அந்த பாதத்தில் இல்லாதவங்க கண்டிப்பாக வதை வேதனை வைநாசிக தோஷத்தை அனுபவித்தே தீர வேண்டும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. நான் ஒன்றும் இதெல்லாம் சொல்லிங்க, ஜன்ன காலத்தை செக் பண்ணி பாருங்க, அதனுடைய திசா புத்தி வரும்போது செக் பண்ணி பாருங்க. திசா புத்தி வரும்போது கூட நம்ம வந்து அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆனால் கோச்சாரத்தில் வரும்போதும் மாட்டுவீங்க. ஏன்னா திசா புத்திங்கிறது இப்போ மிதன லக்கணமே சொன்னால் 4ஆம் அதிபதி புதன் அப்படின்னா அது புதன் புத்தி ஒரு திசை நடக்குது, ஒரு குரு திசை நடக்குதுன்னா புதன் புத்தி கொஞ்சம் இடையில தான் வரும். ஆனால் வருஷம் ஒருக்கா புதன் வருவார் இல்லையா? அந்த 4ஆம் அதிபதி அந்த புதன் மேலே என்ன வருங்க? அந்த வைநாசி நட்சத்திரம் வரும்போது வராதுங்களா? 4ஆம் அதிபதி வைநாசி நட்சத்திரம் போவாரா போக மாட்டாருங்களா? வருஷம் ஒருக்கா போவார். நீங்கள் திசைனா கூட புதன் புத்தி வரும்பொழுது, புதன் திசை வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம்தான். அப்போது
நாம் யாரை பெரும்பான்மையாக தாக்கும் என்ற விஷயத்தை என்ன பண்ணணுங்க, ஜனன காலத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சாரத்தில் வரும்போது ஒரு வழி ஆக்கிவிடும். அப்படி ஒவ்வொரு பாட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ லக்கணம்னா ஜாதகருடைய செயல்பாடு, லக்கணாதிபதி போய் நின்றுச்சுன்னா என்னதான் செயல்பாடு பண்ணாலும் முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த லக்னாதிபதியோட திசையை வந்துச்சுன்னா, லக்னாதிபதி போய் வைநாசியத்திலே வதைய நிற்கிற அவர் திசையை வந்துச்சுன்னா, சார் தாராபலன் நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் வர கிளைண்ட்ஸுக்கிட்ட, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதில் வந்து மாறவே மாறாது. அது யாரை தாக்கும், எதன் வழியாக தாக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஜாதகர் நம்மளை தேடி வர்றாங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம், இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, சொல்லவும் வேண்டாமா? இப்போ 3ஆம் அதிபதி போய் வைநாசி நட்சத்திரத்தில் இருக்கிறார், ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி போய் வைநாசி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த 3ஆம் அதிபதியுடைய திசை புத்தி வருது. அப்போ எதன் மூலமாக பாதிக்கும்? மாமனார் மூலமாக வரலாம், இளைய சகோதரர் மூலமாக வரலாம், அடுத்து முயற்சிகளில் தடை வரலாம். 3ஆம் இடங்கிறத நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தைரிய வீரிய சக்தி. அப்போது நம்ம உடம்புல எனர்ஜி சக்தி குறைஞ்சி போய் நாம் எதையும் செய்ய முடியாத மாதிரி போகலாம். 3ஆம் இடங்கிறது தான் 2 வீலர், நல்லா போயிட்டுருக்கும். 2 வீலர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. அந்த 3ஆம் அதிபதி திசை வந்திருக்கும், 7ஆவது நட்சத்திரத்தில் வைநாசி நட்சத்திரத்தில் அந்த 3ஆம் அதிபதி இருப்பார். அடிக்கடி 2 வீலர் கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். இருக்குமா? சிவனேன்னு ஒரு ஓரமாக வண்டி நிறுத்திட்டு போயிருப்பார், எவனோ இடித்து போட்டு போயிருப்பான், இவர் எடுத்து செலவு பண்ணிப்பார், எவனும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்போது அந்த வதை வேதனை என்பதும் வைநாசிகம் என்பதும் ஒரு மனிதனை கட்டாயமாக தாக்குகிறது. கிரகம் இருப்பவர்களை வலிமையாக தாக்குகிறது, கிரகம் இருப்பவர்களுக்கு கோச்சாரத்தில் வருவது மிக மிக வலிமையாக தாக்குகிறது. இப்போ எப்படி சார் தப்பிக்கிறது? இப்போ அடுத்த கேள்வி தானே, என்ன எல்லாமே பயமுறுத்துறீங்க, தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது இல்லைங்களா? வழி இருக்கா இல்லையாங்க சார்? கண்டிப்பாக தப்பிப்பதற்கென்று ஒரு வழியை வந்து, ஏன்னா தோஷம்னு ஒன்று இருந்தால் அது தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அப்போது இந்த 7ஆவது நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்குது, 22ஆவது நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கோவிலில் வந்து நாம் வந்து இதை உண்மையாக சொல்லித்தான் ஆகணும். இந்த வைநாசிக தோஷத்தை வந்து பல கோவில்களுக்கு போய் ஆய்வு செய்து இதை கொடுத்த மதிப்பிற்குரிய தணிகாச்சலம் ஐயா அவர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். என்ன இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த கோவில்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது வந்து மறுக்கவே முடியாத உண்மை. ஏன்னா இதை நாம் போய் தேடி கண்டுபிடிக்கல, அவர் மூலமாக இந்த பிரபஞ்சத்திற்கு வெளிப்பட்டது. அதனால் யார் எதை கொடுத்தாலும் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். அவற்றை நான் நேரடியாக படிக்கலைனாலும் கூட அவங்களே எல்லாமே போட்டிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது எப்படியோ அவர் கொடுத்த விஷயம் தானுங்க அது, அதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்போது இந்த நட்சத்திர தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்கென்று கோவில்கள் இருக்கிறது. 7ஆவது நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்குது, 22ஆவது நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம மீட்டிங்கில் நிறைய பேசியாச்சு. அந்த கோவில் லிஸ்ட்லேயே வந்து நிறைய கோவில்கள் இருக்குதுங்க. வைநாசிக கோவில்லாம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே கோவில் அப்படின்னு கிடையாது. இப்போ ஒன்றும் வேண்டாங்க, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கோவில் வந்து கரூரில் வஞ்சமாங்கூடலூரில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம் யாருக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும்? புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்க கரூரில் வஞ்சமாங்கூடலூருக்கு போகணும். கல்யாண விகர்தீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அங்கே போகணும். இதே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 7ஆவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம். யோக நரசிம்மர் எங்கே இருக்கார்? சோழிங்கல்ல இருக்கிறார். அப்போ இந்த மாதிரிங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 22ஆவது நட்சத்திரத்துக்கும் கோவில் இருக்குது, 7ஆவது நட்சத்திரத்துக்கு கோவில் இருக்குது. அதுக்காக ஒரு கோவில் தான் இல்லைங்க, நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு வரோம். அதுக்காக வந்துங்க ஒரே கோவில் தான் அப்படி நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கென்று அப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்ன மாதிரியான சாபத்தை கொண்டது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அது சம்பந்தமான வரலாறுகள் சம்பந்தமான கோவில்கள் நிறைய இருக்குது. அதில் நம்மகிட்ட 1-2 ஐயா கொடுத்துருக்குறாங்க, இன்னும் நிறைய இருக்குது, நாம் தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே விஷயங்கள் இருக்குது, நாம் தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணுங்க, தேவார பாடல் பெற்ற 276 ஸ்தலங்களையும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆய்வு பண்ணணும்.
சரிங்களா? திவ்ய தேசத்தை ஆய்வு பண்ணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கோவில்கள் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம நிவர்த்தி பண்ணிவிடுவோம் இல்லைங்களா? அது எப்போ பண்ணணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்பெல்லாம் வைநாசிக தோஷத்தை நிவர்த்தி செய்யணும்னா, உங்கள் ஜாதகத்தில் வைநாசிக நட்சத்திரக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, 7வது நட்சத்திரக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். அந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போயிட்டு வர்றோம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ஆட்களே இல்லை, 22வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும் இல்லைங்களா, 7வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசைக்கு வரும் இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? அப்போ கட்டாயமாக அந்த நட்சத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணி ஆகுது. அதே மாதிரி கோச்சாரத்தில் எடுத்துக்கோங்க. கோச்சாரத்தில் அந்த நாள் அந்த எந்த கிரகமோ அது 22வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரத்தில் போகும்போது கூட அந்த கோயிலுக்கு போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதெல்லாம் சார் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை எளிமையாக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க பார்க்குறீங்க இல்லையா? ஜாதகம் என்னன்னே தெரியல, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா இந்த மாதிரி 7வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இடையூறுகளை கொடுத்து கொண்டிருக்கும். சரிங்க சார், இப்போ கோவில் லிஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ தூரம் கோவிலுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கெல்லாம் காசு இல்லை. எப்படி சார் இந்த 7வது நட்சத்திரத்தை 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான வாழ்வியல் பரிகாரங்களை செய்கிறது சொல்கிறாங்க இல்லையா? எப்படி வாழ்வியல் பரிகாரங்களை செய்கிறது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தான பொருட்கள், ஒவ்வொரு நட்சத்திரம் இந்த உணவை தானம் பண்ணுனா விடை கிடைக்கும்னு இருக்குது. இப்போ நம்ம அதனால் 27 நட்சத்திரத்திற்கும் இந்த 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரத்திற்கு என்ன உணவுகளை தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம செஞ்சுக்கலாம், கோவில் வழிபாடையும் செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த 22வது 7வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களையும் தானம் செஞ்சுக்கலாம். எப்போ செய்யணும்? இப்போங்க சார், ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். அப்போ அந்த 7வது நட்சத்திரத்தில் 22வது நட்சத்திரத்தில் திசா புத்திகள் வருது இல்லையா, அப்போ கட்டாயமாக செய்யணும். 7வது நட்சத்திரத்திலேயோ 22வது நட்சத்திரத்திலேயோ இருக்கின்ற திசா புத்திகள் வருகின்ற பொழுது கோவிலுக்கும் போகணும், இந்த வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்யணும். நான் சொல்கிறது உணவு தானத்தை செய்யணும். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். உணவு தானத்தை செய்யணும், அடுத்து யாருக்கு செய்யணும், இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாம் அதை ஒவ்வொன்றா என்ன பண்ணணுங்க, ஜாதக ரீதியாக ஆய்வு செஞ்சு தான் அதை நம்ம சொல்லணும். சரி, ஒருத்தர் இப்போ நான் வரிசையில் வரேன், 27 நட்சத்திரக்காரங்களும் 7வது நட்சத்திரத்துக்கும் 22வது நட்சத்திரத்துக்கு என்ன உணவுகளை தானம் செய்யலாம்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். அப்போ புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன உணவு தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, பூனைக்கு பால் சாதம் வைக்கணும். எப்போ செய்யணும்? புனர்பூச நட்சத்திரத்தில் செய்யணும். அப்போது அஸ்வினியில் பிறந்திருக்காங்கன்னா நான் முதல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேங்க. ஒருத்தர் அஸ்வினியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் 7வது நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் திசையோ புத்தியோ ஏதாவது ஒரு வரும் இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக செய்யணும். இது ஒரு கணக்கில் வச்சுக்குங்க. அப்போது அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்தவங்க புனர்பூஷத்தில் கிரகம் இருந்தாங்கிறது மென்ஷன் பண்ணல, நீங்களாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் ஆகிய புனர்பூஷத்துக்கு பூனைக்கு பால் சாதம் தானம் கொடுக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்திற்கு திருவோணம் வருகிறது. திருவோணம் நட்சத்திரம் அன்று இட்லி கேசரி தானம் கொடுக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அப்போது அவங்க பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு சாம்பார் சாதம் தானம் கொடுக்கணும். பரணி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரமாக வருவது அவிட்ட நட்சத்திரம். அப்போ அவங்க அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு தக்காளி சாதம் அல்லது அவல் தானம் கொடுக்கணும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 7வது நட்சத்திரமாக வருவது ஆயிலி நட்சத்திரம். அப்போ அவங்க ஆயிலி நட்சத்திரத்தை அன்னைக்கு மோர் வற்றல் குழம்பு தானம் கொடுக்கணும். மோர் வத்தல் குழம்பு மட்டும் கொடுக்க முடியாதுங்க, கூடவே ஏதாச்சும் சாப்பாடு ரசமெல்லாம் செஞ்சு மோர் வத்தல் குழம்பு செஞ்சு தானம் கொடுக்கலாம். வெறும் வத்தல் குழம்பு வச்சு மட்டும் சாப்பிட முடியுமா? முடியாது இல்லைங்களா, அப்படி கொடுக்கலாம். சரி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்ன வருதுங்க? சதய நட்சத்திரம் வரும். அப்போ சதய நட்சத்திரத்தன்னைக்கு என்ன கொடுக்கணுங்க? சேவை தானம் கொடுக்கணும். சேவை சேவா சேவா
சேவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதாக இருக்குது, அதுக்கு பேர் என்னது, சேவை. சேவைன்னா தெரியாதுங்களா? ஆமாம், சந்தகு, இடியாப்பம். இடியாப்பம் இல்லைங்க, இது ஹோட்டலில் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா. என்ன சந்தகை? சந்தகை தான், சந்தகை தான் கரெக்ட். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் இதுங்க, மகம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? மகம் நட்சத்திரம் அன்று தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் சேர்த்து தானம் கொடுக்கும். அல்லது கீரை கூட்டு செஞ்சு தானம் கொடுக்கலாம். சாப்பாடு கீரை கூட்டெல்லாம் செஞ்சு தானம் கொடுக்கலாம். கீரை குழம்பு செஞ்சு தானம் கொடுக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரமாக வருவது பூரட்டாதி. அப்போ பூரட்டாதிக்கு என்னத்தை கொடுக்கலாம்னா புட்டு கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து எதுங்க? மிருகசீரிடம். மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அப்போ அவங்க பூர நட்சத்திரத்தன்னைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா எலுமிச்சை சாதம் தானம் கொடுக்கலாம். 22வது நட்சத்திரமாக வருவது உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா அவங்க வந்து உளுந்து வடை தானம் கொடுக்கலாம். ஓகேங்களா? உளுந்து வடை, வெறும் உளுந்து வடை மட்டும் வச்சு கொடுத்தா நல்லா இருக்காது. ஒரு இட்லி அந்த மாதிரி வச்சு உளுந்து வடை வச்சு தானம் கொடுக்கலாம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா அஸ்த நட்சத்திரம் அன்று தேங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்ன வரும்? ரேவதி நட்சத்திரம். அப்போ ரேவதி நட்சத்திரம் அன்று கொத்துமல்லி சாதம் தானம் கொடுக்கலாம். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரைக்கு 7வது நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் கிடையாது, உத்திரம். நீங்கள் சொல்லும்போது யார் கரெக்டாக சொல்ல பாருங்க. இத்தனை பேர் கேட்குறீங்களா? யாரும் கரெக்டாக சொல்லலையே. திருவாதிரைக்கு 7வது என்ன? உத்தரம். அப்போ அவங்க ஹஸ்தத்துக்கு உண்டானதை கொடுக்கக்கூடாது. என்ன கொடுக்கணுங்க? உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு புளி சாதம் தானம் கொடுக்கணும், புளியோதரை. அப்போ சொல்கிறது அப்படியே எழுதிக்கிறது தான், நம்பிக்கை தான். இப்போ திருவாதிரைக்கு 7வது நட்சத்திரம் என்னங்க? உத்தரம். அப்போ என்ன பண்ணுங்க? உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு புளியோதரை புளி சாதம் தானம் கொடுக்கலாம். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான் இது. அடுத்து என்னதுங்க? புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் 7வது நட்சத்திரம் ஹஸ்தம். ஓகேங்களா? அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் ஹஸ்தம். அப்போ அவங்க ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அவங்க என்ன கொடுக்கலாம்னா மஞ்சள் சாதம் தானம் கொடுக்கணும். மஞ்சள் சாதம்னா எப்படின்னாங்க, இப்போது முந்திரி பருப்பு அதிகமாக போட்டு, நல்லா பார்த்துக்கோங்க, முந்திரி பருப்பு அதிகமாக போட்டு மஞ்சப்பொடி போட்டு என்ன சாதம் கொடுக்கலாம்? லெமனில் போட்டு கொடுக்கலாமா? பிரச்சனை இல்லை. அப்போது லெமன் வந்து மஞ்சள் அதிகமாக போட்டு அதில் என்ன பண்ணலாங்க? முந்திரி பருப்பு போட்டு கொடுக்கலாம். தப்பே கிடையாதுங்க. நமக்கு முந்திரி பருப்பு அஸ்வினிக்கு உண்டானது. ஆனால் ஒரு சாதமாக கொடுத்தாகணும். அதனால் லெமன் சாதத்தில் முந்திரி பருப்பு போட்டு என்ன பண்ணலாங்க? அதை வந்து நம்ம தானமாக கொடுக்கலாம். அடுத்து பூச நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம். எங்கே சார் சர்க்கரை பொங்கல் வந்துச்சு? சித்திரைக்கும் சர்க்கரை பொங்கல் சம்மந்தமே இல்லை. எல்லாம் காரண காரியங்கள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் சுக்கரனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம். ஆனால் சுக்கரன்னா சக்கரை, அதனால சக்கரை பொங்கலை கொடுத்தாங்க. எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் இல்லாமல் எதையும் கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? அப்போ பூச நட்சத்திரக்காரங்க 7வது நட்சத்திரம் நாளில், சித்திரை நட்சத்திர நாளில் என்ன கொடுக்கலாங்க? சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம். பூச நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்னதுங்க? பரணி நட்சத்திரம். அப்போ அவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு என்ன கொடுக்கலாம்? நெல்லிப்பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். நெல்லிப்பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா தயிர் சாதம் நெல்லி ஊறுகாய் சேர்த்து தானம் கொடுக்கலாம். ஏன் சார் இங்கே தயிர் சாதம்? ஏன் சார் மகத்துக்கு ஏன் சார் தயிர் சாதம், பரணிக்கு ஏன் சார் தயிர் சாதத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, பரணி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் சந்திரனுடைய கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள். சந்திரனா தயிர் சாப்பாடு. அப்போ அங்கே வந்து மகம்னா மாங்காய், இங்கே வந்து பரணினா நெல்லிக்காய். இப்போ எப்படி வேணாலும் உங்களுடைய, அதாவதுங்க நம்ம எடுக்கக்கூடிய பரிகாரங்களுக்கு எடுக்கக்கூடிய விதம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் என்னங்க?
ஆயிலி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா சுவாதி நட்சத்திரம் அன்று பருப்பு பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். பருப்பு பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். அப்போ 22வது நட்சத்திரம் கார்த்திகை, ஆயிலத்துக்கு 22வது நட்சத்திரம் கார்த்திகை. அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, புளிக்குழம்பு மட்டும் தனியாக தானம் கொடுக்க முடியாது. ஒரு சாப்பாடு குழம்பு ரசம் வச்சு அந்த அந்த புளின்னு சொல்லுவாங்களே, புளி குழம்பு ஊற்றுவாங்க இல்லையா ஹோட்டல் எல்லாம், சாம்பார் சாப்பிட்டதுக்கப்புறம் புளி குழம்பு தானே சாப்பிட்றீங்க, அந்த குழம்பு தான் வத்த குழம்பு, அதை தானம் கொடுக்கலாம். அடுத்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு 7வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அன்று கருவேப்பிலை பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். மக நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அவங்க ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் என்னதுங்க, அனுச நட்சத்திரம். அப்போ பூர நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கு வெண்பொங்கல் தானம் கொடுக்கலாம். வெண்பொங்கல் தானம் கொடுக்கலாம். அடுத்து 22வது நட்சத்திரம் பூரத்துக்கு 22வது நட்சத்திரம் மிருகசிரிடம். அப்போ என்ன பண்ணலான்னா மிருகசிரிச நட்சத்திரம் என்று பருப்பு சாதம் தானம் கொடுக்கலாம். பருப்பு சாதம் இங்கே சார் பருப்பு சாதம் வந்துடுது, மிருகசீர்ஷம் என்பது செவ்வாய், அதனால பருப்பு. ஏன் சாதத்தை கொண்டு வந்தோம், அதில் எல்லாத்துக்கும் சாதத்தை கொண்டு வரோம். மிருகசீர்ஷம் என்பது சந்திரன் பிறந்த நட்சத்திரம். எல்லாமே ஒரு கணக்குகள் இருக்கு. பருப்பு சாதம். அடுத்து உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு 7வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். அவங்க கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு மாங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு மாங்காய் சாதம். சார் மாங்காய் சீசனே இல்லை கேட்பாங்களா, அடுத்த கேள்வி. மாங்காய் மேக்ஸிமம் வந்துடுது, எப்பாச்சும் ஒரு டைம் வந்து கிடைக்காம போயிடுது. அப்போ அந்த மாங்காய் சாதத்துக்கு பதிலாக ஒருவேளை மாங்காய் கிடைக்காத நேரத்தில் என்ன பண்ணலான்னா கேட்டை நட்சத்திரம் என்பது கழிப்பறையை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்போ கழிப்பறை சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பொருள் கிடைக்காத போது அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். உத்தர நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்னது, திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கம்மங்கூழ், கூழ் கம்பம். திருவாதிரைக்கு என்ன பண்ணுறாங்க, களி கம்மங்கூழ் இதெல்லாம் நம்ம தானம் கொடுக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் வந்து வாங்கி குடிப்பாங்க இல்லையா, வெய்ய காலத்தில் கொடுத்துக்கலாம். சார் இப்போ போய் ரொம்ப மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு குளிராக இருக்குது, இந்த நேரத்தில் கூட எப்படி சார் கொடுக்க கேள்வி வரும் இல்லைங்களா, அடுத்து கேட்பாங்க நம்ம ஆளுங்க. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா அதுக்கு உண்டான வாழைப்பழம் இருக்குது, வாழைப்பழத்தை தானம் கொடுத்துடலாம். உணவு தான் அந்த உணவு தான பொருள் இல்லைன்னா அதுக்கான என்ன பண்ணலாங்க, அதுக்கான மாற்று வழி வந்து அதற்கான பழங்கள் அதை கொடுக்கலாம். அடுத்து ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். அப்போது அவங்க மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு அதுக்கான பழம் வந்து என்ன பழம்னா கொய்யா பழம் தான் அதுக்கான பழம், அதுவும் கொடுக்கலாம். அதிரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிரசமும் தானம் கொடுக்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக வருவது புனர்பூச நட்சத்திரம். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பூனைக்கு பால் சாதம் கொடுக்கலாம். சித்திர நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லுவாங்க இல்லைங்க, போலின்னு சொல்லுவாங்க இல்லையா, போலி சாப்பிட்றது அது கொடுக்கலாம். சார் உணவாக கொடுக்குறேன் இல்லைன்னா பூராடம் வந்து காளான், உணவாக கொடுத்தோம்னா காளான் பிரியாணி. அப்போ சித்திர நட்சத்திரக்காரங்க பூராட நட்சத்திரத்தை அன்னைக்கு காளான் பிரியாணி தானம் கொடுக்கலாம். சித்திர நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் பூசம், ஆல்ரெடி சொல்லியாச்சு, சாம்பார் சாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கலாம். சுவாதி நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கு இல்லையா, பலாப்பழத்தை தானம் கொடுக்கலாம். பலாப்பழம் எல்லா சீசன்லையும் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ நாம் என்ன பண்ணலான்னா அந்த உத்திராடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்டு தானம் கொடுக்கலாம். லட்டு தானம் கொடுக்கலாம். ஏன் சார் லட்டு, அடுத்த கேள்வி கேளுங்க, ஏன் லட்டு? உத்திராடம் குருவுடைய எனர்ஜி கொண்டது.
குருவுடைய எனர்ஜி கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் இருக்கின்ற அதாவது குரு வீட்டில் குருவுடைய எனர்ஜி கொண்ட ஒரு நட்சத்திரம் எதுங்க? உத்திராடம் மட்டும்தான். தனுசு ராசியில் உத்திராடம் இருக்குதா இல்லைங்களா? அப்போ உத்திராடம் எந்த கிரகத்துடைய எனர்ஜி? குரு பகவானுடைய எனர்ஜி. அப்போது தன்னுடைய சொந்த எனர்ஜி எது பெற்றிருக்குது? குரு பகவான் தான் பெற்றிருக்காரு, உத்திராடம் தான் பெற்றிருக்காரு. அதனால என்னங்க, குருனா லட்டு, அது நெய்லெட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லது தான். சுவாதி நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அப்படியே சொன்னேன், மோர் வற்றல் குழம்பு சாப்பாடெல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம். அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போ அவங்க திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு இட்லி கேசரி தானம் கொடுக்கலாம். அடுத்து விசாகம் நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரமாக வர்றது மக நட்சத்திரம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் சேர்த்து தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா கீரை கூட்டு வகைகளை அந்த மக நட்சத்திரத்தை கொடுக்கலாம். அடுத்து அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம். அடுத்து 22வது நட்சத்திரம் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க. பூரம். அப்போ பூர நட்சத்திரம் என்ன பண்ணலாங்க? ஆல்ரெடி சொல்லிட்டேன், எலுமிச்சை சாதம் தானம் கொடுக்கலாம் பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் சதை நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணலாங்க? சதை நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த சேவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ சொன்னீங்க சந்தகை, அதை தானம் கொடுக்கலாம். 22வது நட்சத்திரம் உத்தரம், புளி சாப்பாடு தானம் கொடுக்கலாம், புளியோதரை தானம் கொடுக்கலாம். அடுத்து மூல நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. அப்போ என்ன சொன்னாங்க? புட்டு கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம், அல்லது சப்பாத்தி கொண்டக்கடலை, ஏதோ ஒன்று. புட்டுனா கொஞ்சம் குண்டா இருக்கு, குரு கொத்து வரும், அதனால புட்டு கொண்டக்கடலைன்னு சொல்கிறோம். இல்லைன்னா கூட கொண்டக்கடலை உணவை நம்ம தானம் கொடுக்கலாம். அடுத்து 22வது நட்சத்திரம் மூலத்துக்கு அஸ்தம். அப்போ அவங்க அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன கொடுக்கலாங்க? தேங்காய் சாப்பாடு தானம் கொடுக்கலாம். அடுத்து பூராட நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. அப்போ என்ன பண்ணலாங்க? உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு இட்லி உளுந்து வடை சேர்த்து தானம் கொடுக்கலாம். பூராட நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் சித்திரை. அப்போ சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு சக்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம். உத்திராட நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணலாங்க? ரேவதி நட்சத்திரம் அன்று கொத்தமல்லி சாப்பாடு தானம் கொடுக்கலாம். 22வது நட்சத்திரம் சுவாதி. அப்போ சுவாதி நட்சத்திரத்தன்று பருப்பு பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். அடுத்து திருவோணம். திருவோண நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அப்போ அவங்க அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி எலுமிச்சை சாதம்லாம் செஞ்சு கொஞ்சம் முந்திரி பருப்பு அதிகமாக போட்டு அந்த சாதத்தை தானம் கொடுக்கலாம். 22வது நட்சத்திரம் திருவோணத்துக்கு விசாக நட்சத்திரம். அப்போ விசாக நட்சத்திரத்தன்று கருவேப்பிலை பொடி சாதம் தானம் கொடுக்கலாம். அடுத்து அவிட்டம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். நெல்லிப்பொடி சாதம் தானம் கொடுக்கலாம், அல்லது தயிர் சாதம் நெல்லி ஊறுகாய் சேர்த்து தானம் கொடுக்கலாம். அடுத்து 22வது நட்சத்திரம் அவிட்டத்துக்கு அனுஷம். என்ன பண்ணலாம்? அனுஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு வெண்பொங்கல் தானம் கொடுக்கலாம். அடுத்து சதயம். சதய நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் கார்த்திகை. அப்போ என்னங்க? புளி வற்றல் குழம்பு சாப்பாடெல்லாம் சேர்த்து தானம் கொடுக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில். 22வது நட்சத்திரம் கேட்டை, மாங்காய் சாதம் தானம் கொடுக்கலாம். இல்லைன்னா கழிப்பறை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் உதவலாம். அடுத்து பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அப்போ ரோகிணி நட்சத்திரத்து அன்னைக்கு தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு இதுக்கு 22வது நட்சத்திரம் பூரட்டாதிக்கு மூலம். அப்போ கொய்யாப்பழம் தானம் கொடுக்கலாம் மூலத்தில். அப்படி இல்லைன்னா அதிரசம் தானம் கொடுக்கலாம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணலாம்? மிருகசீஷ நட்சத்திரத்தில் பருப்பு சாதம் தானம் கொடுக்கலாம். 22வது நட்சத்திரம் பூராடம். அப்போ என்ன பண்ணலாங்க? போலி கொடுக்கலாம், இல்லைன்னா காளான் பிரியாணி தானம் கொடுத்துடலாம், கொடுக்கலாம். எதுக்கு உணவாக கொடுக்குறோம்? வயிறு நல்லா நிறையிட்டு தானே கொடுக்குறோம். ஏன்னா வெறும் ஒரு பழமாக கொடுத்து வயிறு நிறைய போகிறது கிடையாதுங்க. உணவாக கொடுக்கும்போது பூரணமாக வாங்க அவங்களுக்கு, சரிங்களா? இன்னும் உங்களுக்கு விசேஷம்னா அந்த பழத்தையும் சேர்த்து கொடுங்க, உணவோடு சேர்த்து. அந்த நட்சத்திரத்துக்கான பழம்னு நம்ம ஆல்ரெடி பல மீட்டிங்கில் போன மீட்டிங் கூட பேசியாச்சு. அதை அந்த அந்த பழத்தையும் சேர்த்தி கூட தானே உங்களுக்கு டபுள் பூஸ்ட் தானே உங்களுக்கு. சரிங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம்.
ரேவதி நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்போ என்னதுங்க? வாழைப்பழம், இல்லைன்னா அந்த வெய்ய காலத்தில் கம்முங்கூழு களி அந்த மாதிரி தானம் கொடுக்கலாம். ரேவதி நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் உத்திராடம், பலாப்பழம் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா லட்டு, நெய் லட்டு தானம் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இது சிம்பிள் தான். நீங்கள் பண்ண பலன் கிடைக்குங்க சார், சத்தியமாக கிடைக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திர அந்த உணவுப் பொருட்களை தானம் கொடுத்து பயனடைந்தவர்கள் ஏராளமான நபர்கள். கோயம்புத்தூர் ஒரு அம்மாங்க, ஃபஸ்ட்டு என்னுடைய நாங்கள் 4வது பேட்ச்லேயும் 3வது பேட்ச்லேயும் ஒரு அம்மா படிச்சுது. கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக வந்து இதே கிடைக்கல. அந்த ஒரு வீடு விற்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க, வீடே விற்கலை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கூட இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்க பிறந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க புனர்பூச நட்சத்திரம். 7வது நட்சத்திரம் என்னங்க? கஷ்டம். அப்போது அவங்கள என்ன சொன்னால் தேங்காய் சாதம் தானம் கொடுத்துட்டே வர சொன்னாங்க. கொடுத்துக்கிட்டே வாங்க தொடர்ச்சியாக. எல்லா தோஷம் பார்த்தோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் நட்சத்திரம் மட்டும் குறைபாடாக இருக்குது. அப்போ நம்ம சொன்னாங்க தேங்காய் சாதம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே வாங்க, ஒரு 3-4 மாதம் கொடுத்துட்டே வாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தாங்க. 80வது நாள் கால் பண்ணாங்க, சார் கொடுத்துக்கிட்டே தான் சார் இருக்கிற, இன்னும் ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கலைங்க, மறுபடியும் கொடுங்க அப்படின்னும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 30 நாள் கொடுத்தாங்க. ஒரு 115வது நாளும் 116வது நாளும் அந்த இடம் வித்துருச்சு. சத்தியம். அப்போ அதனால இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படித்தான். அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை தானம் கொடுக்கின்ற பொழுது என்ன பண்ணுதுங்க, அந்த நட்சத்திரம் நமக்கு இருக்கின்ற இடையூறுகளை நிவர்த்தி செய்து விடுகிறது. கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது ஒரு விதமாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த நட்சத்திரத்துக்கான பழம்னு இருக்குது. அது பல மீட்டிங்கில் பேசியாச்சு. அந்த பழம் இப்போ தான் உணவை பற்றி சொல்கிறேன். அப்போ அந்த உணவையும் நம்ம தானம் கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த நட்சத்திர ரீதியாக இருக்கின்ற எப்படிப்பட்ட தாக்குதல்களாக இருந்தாலும் என்ன ஆகிடுங்க, கண்டிப்பாக சரியாயிடும். ஏன்னா இதெல்லாம் நாங்களாம் அனுபவிச்சிருக்கிறோம். நாங்களே செய்து பார்த்து அந்த நன்மைகளே அனுபவிச்சிருக்கிறோம். பல நபர்களுக்கு சொல்லி அது நல்லது நடந்துட்டுருக்கு. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் வந்து 7வது நட்சத்திரத்தில் யாருக்காச்சும் திசை நடக்குதுன்னு பாருங்கள், கண்டிப்பாக வதப்படாமல் வேதனைப்படாமல் இருக்க மாட்டீங்க. 22வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக வதப்படாமல் வேதனைப்படாமல் இருக்க மாட்டீங்க. ஓகேங்க சார். இப்போ அடுத்த சூட்சமம், இந்த பரிகாரத்தினுடைய பரிணாமத்தை அடுத்த பரிணாமத்துக்கு போகிறோம். இதே தான் அடுத்த பரிணாமத்திற்கு செல்கிறோம். எப்படி செல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 22வது நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா? 7வது நட்சத்திரத்துக்கு என்ன உணவுன்னு சொல்லியது. இதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? பொதுவாக கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு கொடுக்கறது அவர் கேள்வி இருக்குது இல்லைங்களா? கொடுத்துக்கிட்டே வந்தாலும் கூட யாருக்கு கொடுத்தா அந்த ரிசல்ட் பர்ஃபெக்டாக வேலை செய்யும், 100% வேலை செய்யணும்னா ஒன்றுமே இல்லைங்க சார். இப்போ வந்து 12 பாவத்துக்கும் காரகத்துவம் இருக்குதா இல்லையா? 12 பாவத்துக்கும் காரகத்துவம் இருக்கிறதா இல்லையா? இருக்குதானே? அதுவும் மாற்ற முடியாது. உங்களுக்கு 2ஆம் அதிபதி போய் 7வது நட்சத்திரத்தில் 22வது நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ இந்த உணவு கொடுக்குறீங்க. யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, 2ஆம் அதிபதி என்றால் நம்ம வருமானம், குடும்பம் இல்லையா? 2ஆம் இடம் என்றால் பேச்சு. வாய் பேச முடியாத நபர்களுடைய இல்லங்களுக்கு கொடுங்க. வாய் பேச முடியாத இல்லங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி 12 பாவத்துக்கும் காரத்துவம் இருக்கு. 12ஆம் அதிபதி போய் வைநாசியத்தில் இருக்கிறாரு, 7வது நட்சத்திரம் இருக்குன்னா நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது அந்த திசையில். அப்போ யாருக்கு கொடுக்கணும்? 12ஆம் இடம் என்பது சுடுகாடு. அப்போ அங்கே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய வெட்டியான்களுக்கு கொடுக்கணும். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அப்போது நாம் முதல்ல வந்துங்க ஒரு 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் இருந்தாலும் அதற்கான கோவில்கள் பிரத்யேகமாக இருக்குது. அந்த கோவிலுக்கும் போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கணும். அந்த 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரத்துக்கான உணவு பழங்களையும் தானம் கொடுக்கணும். அதே மாதிரி அதை யாருக்கு கொடுக்கணும், அதுதான் இங்கே இருக்கிற சூட்சமம். யாருக்கு கொடுத்தா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அந்த கரெக்டாக இந்த 3 தத்துவத்தையும் ஆய்வு பண்ணிங்கன்னா 7/22 ஓடியே போயிடும். ஓடி போகாதுங்களா? இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுங்க? ஒரு மனுஷன் இதுக்கு மேலே எப்படி பரிகாரத்தை சொல்கிறது? கோவிலும் சொல்லியாச்சு, அதுக்கான தான பொருளும் சொல்லியாச்சு, யாருக்கு கொடுக்குங்கிற சூட்சமத்தையும் சொல்லியாச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கு அடிபணியாதவையா போயிடும் இந்த 7வது நட்சத்திரம் 22வது நட்சத்திரமும். சொல்லுங்க. ஆன்மீகமாக கோவிலும் பார்த்தாச்சு, தர்மத்தையும் செஞ்சாச்சு, அது யாருக்கு போய் சேரணுங்கிறதையும் சொல்லியாச்சு. நான் சொன்ன சூட்சமங்களை கரெக்டான முறையில் கடைபிடிச்சிங்க அப்படின்னா 100% இல்லை 200% 7வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சத்தியம். இது வந்து 100% உண்மை, சத்தியம்.
சரிங்களா? அப்போது நம்ம இந்த நட்சத்திரத்துக்குள்ளே அவ்வளவு என்ன இருக்குதுங்க, சூட்சமங்கள் கொட்டி கிடக்குது. இப்போ 7:22 மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்ன இருக்குதுங்க இருக்குது. அதனால் வந்துங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதை விட்டு போட்டு நான் வந்து உனக்கு வந்து 50,000 1,00,000 பரிகாரம் பண்ணால் தான் வைநாசி தீரும் எப்படிங்க? உங்களுக்கு இது மாதிரி நிறையா பரிகாரம் பண்ணணும். இந்த மாதிரி வைநாசிக நட்சத்திரம் ஐயோ பாதிக்கும், ஐயோ அதுக்கு வந்து 1,00,000 ரூபா செலவு பண்ணினா தான் உங்களை சரி பண்ண முடியும். அதுக்கு ஒரு பரிகார குரூப்பு சொல்கிறேங்க, அதுக்கு ஒரு பரிகார குரூப்பு. அடுத்தபடியாக எடுத்துட்டோம்னா எந்திரம் கொடுக்குறேன், தந்திரம் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு பரிகார குரூப்பு. இதுக்கு அடிபணியாக தான் சார் எந்திர தந்ததுக்கு அடிபணிய போகுது. நாம் வந்து உண்மையை சரியான வழியில் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். இதுக்கு அடிபணியாமையாக போயிருந்த 7வது 22வது நட்சத்திரம் இது கொடுக்குறேன், எந்திரம் கொடுக்குறேன், தந்திரம் கொடுக்குறேன், அந்த பரிகாரத்தை பண்ணு, இந்த பரிகாரத்தை பண்ணு, அந்த ஹோமம் பண்ணு, 1,00,000 ரூபா செலவாக 2,00,000 ரூபா இல்லை, தேவையே இல்லை. நம்ம கோயிலுக்கு போய் கூட நம்ம பெருசாக சொல்ல ஒரு கோவிலுக்கு போங்க, காலையில் ஒரு மேக்ஸிமம் சிவன் கோயிலாக தான் இருக்கும், ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் பாலை வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் எல்லா அபிஷேகம் செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணால் தான் என்ன பண்ணுவாங்க, வசதி இருக்கிறவங்க செய்ய வேண்டான்னு சொல்லலை. ரொம்பவே வசதி இல்லாத ஏழை எளியவங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுங்க, சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்லுங்கள், சார் உங்களால் ஒன்றுமே முடியலனா பரவாயில்ல, ஒரு 2 லிட்டர் பாலை வாங்கிட்டு போங்க, காலையில் கண்டிப்பாக சிவனுக்கு அபிஷேகம் நடந்தே தீரும். அதில் நீங்கள் கொடுக்குற பாலை ஊற்ற மாட்டேன்னு எந்த இதாலும் சொல்ல முடியாது, சொல்ல முடியுமா? இது ஒரு வியாபாரமாக்கிட்டாங்க. ஒவ்வொரு கோயிலும் வியாபாரம் போகிறதுங்க, ஒவ்வொருத்தையும் மொத்தமாக வாங்கிக்கிறது, 5,000 10,000 வந்து ஜோதிடரில் அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு போய் இந்த கரணத்துக்கு ஒன்று திதிக்கு ஒன்று எல்லாத்தையும் ஆளை கூட்டிகிட்டு போய் மொத்தமாக ஒரு 20 குரூப்பை சேர்த்திட்டு போய் அங்கே ஒரு 7,000 8,000 ஒரு ஆள்கிட்ட வாங்கி மொத்தமாக எல்லாம் போட்டு இவங்க ஒரு 4,000 ரூபா அடிச்சுட்டு போகிறாங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கிற காசு தான் உழைக்கிற காசே ஒட்ட மாட்டேங்குது. நீங்கள் பரிகாரம் செய்யி ஏமாற்றி, அது ஏமாத்துன்னு சொல்லிங்க, பரிகாரம் செய்யி காசு வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் நிற்காது, அது என்றைக்குமே நிற்காது. ஏன்னா அது உண்மைத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் என்ன ஆகிடும், போயிடும். இப்போ நான் பரிகாரம் பண்ணி நாம் சம்பாதிக்கணும்னா நான் ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சுட்டு எனக்கு கிளைண்ட்ஸ் அவ்வளோ இருக்காங்க, சம்பாரிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், வேறு தொழில் பண்ணிட்டு போயிடலாம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில் நியாயமான வழியில் செல்லணும் தான் போயிட்டுருக்குறோம். அதனால் இங்கே சார் அந்த கோயிலுக்கு யாரும் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ஏமாறாதீங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த பரிகாரம் வேலை செய்யுமா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கத்தானே செய்யும். எளிமையாக இருக்குமா இருக்காதுங்களா? அது போட்டு ஹோமம் பண்ணால் தான் நடக்கும், 10 லட்சம் 5 லட்சம் ஹோமம் பண்ணால் தான் நடக்கும்னு இருக்குதுங்களா? சொல்லுங்கள், எந்திர தந்திரம் வச்சா தான் நடக்கும்னு இருக்குதா சார்? அது உண்மை அதாவதுங்க, ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள், சத்தியம். அதனாலங்க நாம் சிம்பிளாக சொல்கிறோம், சாமிக்கு போங்க, முடிஞ்சா செய்யுங்க. 2 லிட்டர் பால் வாங்குறதுக்கு என்ன சார் காசு ஆகுது? 2 லிட்டர் பால் வாங்குறதுக்கு ஏதாச்சும் காசு ஆகுதுங்களா? 2 லிட்டர் பால் 100 ரூபா வருமா? போங்க, சிவன்கிட்ட கொடுங்க, மனமாற சிவனுடைய அவர் மேலே ஊற்றுற அந்த பாலை பாருங்கள், அந்த அபிஷேகத்தை பாருங்கள், ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள், விளக்கேற்றுங்க. யாராச்சும் வெளியே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க, போதும். அதிலேயே பரிகாரம் வேலை செஞ்சிடும். சரிங்களா? முடியாதவங்களை சொல்கிறேன், நிறைய வசதி இருக்குது சார் அப்படின்னு தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க, முழு அபிஷேகம் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிக்கோங்க, நான் தப்பு சொல்லலை. அப்போது பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையான கோவில் வழிபாடும் எளிமையான வாழ்வியல் பரிகாரங்களுமே என்ன பண்ணிடும், உங்களை வாழ வச்சிரும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 7வது நட்சத்திரத்தையும் 22வது நட்சத்திரத்தினுடையும் தோஷத்தையும் அறிந்து, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து அறிந்து, இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை சரியான முறையில் வந்து கடைபிடித்து ஒவ்வொருவரும் இந்த 7வது மற்றும் 22வது நட்சத்திரத்தினுடைய தோஷத்தினுடைய பிடியிலிருந்து விலக வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தையும் இறைவனையும் வேண்டி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.